ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் லஞ்ச் பாக்ஸ் தான். என்னடா லஞ்ச் பாக்ஸாக செய்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. ஜூன் மாதம் ஆனாலே நம்மளுக்கு இந்த லஞ்ச் வச்சு கொடுக்குறது, அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதே நேரம் அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். எவ்வளவோ யோசித்து விதவிதமாக தான் நம்மளும் அம்மாமார் வீட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு உணவு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது. அது தவிர இது நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும். ஏன்னா காலையில் நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழம்பு, ஒரு காய், அப்போ ஒரு கூட்டு அப்படிலாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. செய்யணும்னு ஆசைப்படுறோம், முடியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களை நம்ம கிளம்பி அதை சமைச்சு கொண்டு போகணுன்றப்ப ஒரு சில நேரம் அப்படியே நம்மளுக்கே ஒரு மாதிரி அலுப்பாயிடுது. ஸோ அந்த ஒன் பாட் மீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன் பாட் மீல்னால் ஒரே வித்தியாசமாலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குக்கரில் வச்சு இறக்குறது தான் ஒன் பாட் மீல். அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சப்போஸ் அது பிடிக்காதவங்களுக்கு சாதம் தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மசாலா மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு உணவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சென்னா புலாவ். முட்டைக்கோஸ்னாலே எல்லோரும் காத தூரம் ஓடுவாங்க வீட்டில். ஏன்னா அதோடய ஸ்மெல்லு நிறைய பேருக்கு பிடிக்காது, அது வேக வைக்கும்போது வர்ற ஸ்மெல்லு, அதனால் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் முட்டைக்கோஸில் அவ்வளோ சத்துக்கள், குறிப்பாக அல்சர் இருக்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முட்டைக்கோஸ் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வயிற்றில் இருக்க புண்ணு ஆறும். ஸோ அந்த முட்டைக்கோஸ் வச்சு அது கூட ஒரு புரோட்டீன் சத்து நிறைஞ்ச கொண்டக்கடலையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு புலாவ் பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வடித்த சாதம் 2 கப், முட்டைக்கோஸ் துருவியது 1 கப், வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, நெய் 2 தேக்கரண்டி, எண்ணெய் 2 தேக்கரண்டி, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. முட்டைக்கோஸ் சென்னா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தனித்தனியாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த மசாலா தனியாக செஞ்சுட்டு எப்படி சாதத்தோட மிக்ஸ் பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். நீங்கள் குக்கரில் டைரெக்டாகவும் வைக்கலாம், அது எப்படி வைக்கிறதுன்றதை நான் இது செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம இந்த சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலி சூடான உடனே அதில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய், இது சூடான உடனே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது சூடான உடனே இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வதங்கும் போதே இதில் பொடியாக நல்ல முட்டைக்கோஸ் இந்த கேரட் துருவியில் துருவிக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி தனியாக மசாலா பண்ணும்போது நல்லா கேரட் துருவியில் துருவிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக துருவிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாதமோ அதுக்கு தகுந்த அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் உங்களுக்கு சரியாக இருக்கும்.
இப்போ நீங்கள் எப்போ முட்டைக்கோஸ் வேக வைக்கிறதா இருந்தாலும் அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் வேகும் போது வர்ற ஸ்மெல்லு வந்து நல்லா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து அதை வேகும் போது வர்ற ஸ்மெல்லு தான் பிடிக்காது. அதனால வந்து நீங்கள் அதில் வேகும் போதே கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க. இது கூட கொண்டக்கடலை எப்பவும் போல் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் கொண்டக்கடலை மட்டும் தனியாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது மிளகாத்தூள் காரத்துக்கு, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ பாருங்கள், நம்ம வானிலையில் எண்ணெயும் நெய்யும் சூடாக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்தோம். அதுக்கப்புறமா பொடியான இருக்கிற வெங்காயம், தக்காளி வதக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா துருவனை முட்டைக்கோஸ் போட்டோம், வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கீர்னதும் இதில் சேர்த்துக்கலாம். இதே வந்து இன்னொரு விதமாக எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் நான் இன்றைக்கி தனித்தனியாக போட்டேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது அந்த பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாகவும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. சிலர் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கும் போதே உப்பு போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக நிறைய பேர் அது செய்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி மசாலா செய்யும் போதே நீங்கள் வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். நீங்கள் முட்டைக்கோஸை நல்லா திருவுனதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ப்ளஸ் நம்ம வந்து கொண்டக்கடலையே தனியாக வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து இதை மசாலா தனியாக பண்ணி சாதத்தோடு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் காட்ட போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும், அப்படியே நாங்கள் குக்கரில் டைரெக்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த குக்கர் சூடானவுடனே இது எப்படி இதெல்லாம் போட்டோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க. எண்ணெய் நெய் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் வதங்கினோடனே அந்த துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸு கொண்டக்கடலை வேக வச்சுக்கோங்க தனியாக, அது மட்டும் மறந்துடாதீங்க. அதையும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ, இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அரிசிக்கு மட்டும் தண்ணி போது, நீங்கள் தனியாக முட்டைக்கோஸுக்கு தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. அந்த தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் கழுவி ஒரு 5 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க அரிசியை. அந்த அரிசியை அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு திரும்ப கொதி வரும்போது குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு சிம்மில் வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும்.
ஏன்னா விசில்லாம் விடாதீங்க. திரும்ப கொதி வந்தோடனே குக்கரை மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே வெயிட் போட்டிருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட சாதம் வந்து அப்படியே டைரெக்டாக ரெடி ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் அடங்கினோடனே திறந்துட்டு நல்லா கிளறிட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டிங்கன்னா அது புலாவ் வந்து அப்படியே ரெடி ஆயிரும். இப்போ இல்லை இந்த மாதிரி மசாலா பண்ணலாம், இது ஏன் மசாலா தனியாக பண்ணி காட்டுறேன்னா, இப்படி ஒரு மசாலா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்கும்போது சாதம் போட்டு கலந்து புலாவ் மாதிரி கொடுக்கலாம். இல்லை சப்பாத்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் சப்பாத்தி தனியாக செஞ்சுட்டு அந்த சப்பாத்தி கூட இந்த மசாலா உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மசாலா சப்பாத்தி ஆயிரும். அதாவது முட்டைக்கோஸ் மசாலா சப்பாத்தி. இப்போ நிறைய இப்போ வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ராங்கி ரோல்ஸ், காட்டி ரோல்ஸ்ன்னு நிறையா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எப்போவும் செய்கிற சப்பாத்தி தான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து விதவிதமாக மசாலா வச்சு உங்களுக்கு நல்லா சுற்றி ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு கையில் கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து நீங்கள் காட்டி ரோல்ஸ்ன்னு கடையில் வாங்குறது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மசாலா தான் அதுக்குள்ளே வைக்கிறது. ஒரு மசாலா பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் முள்ளங்கியில் பண்ணலாம். அப்படியே அதே ப்ரொசீஜர் தாங்க. முட்டைக்கோஸுக்கு பதிலாக முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. ஒரு நாள் வந்து முட்டைக்கோஸு முள்ளங்கிலாம் விட்டுட்டு கேரட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்து பண்ணலாம். பீட்ரூட் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலரே வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு மசாலா பேஸ் வச்சுட்டு நீங்கள் விதவிதமாக பண்ணலாம். இந்த மசாலாவை தனித்தனியாக வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம், நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் இடியாப்பம் பார்த்தோம். இந்த மசாலாவை அந்த இடியாப்பத்தோடு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதவிதமாக நம்ம பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி மசால் தோசை நம்ம சாப்பிடுவோம். இந்த மசாலாவை தோசைக்குள்ளே வச்சும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ விதமானாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். ஏன்னா காலையில் வந்து எல்லோரும் அவசரமாக செய்யும்போது விதவிதமாக செய்ய முடியலன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ஒரு மசாலா வச்சுட்டே பண்ணலாம். பாருங்கள், நல்ல கலந்து எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் மஞ்சளும் பச்சையும் கலந்த கலரில் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த மாதிரி அரைச்சி போட்டு பண்ணுங்கள், ஒரு நாள் இந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டு பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட முட்டைக்கோஸ் சென்னா மசாலா தயாராகிருச்சு. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி நம்ம சாதத்தோடு கலந்து புலாவ் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம மசாலா பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆன ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்புலையே வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏற்கனவே சாதம் தனியாக வடித்து வச்சுக்கோங்க. அந்த சாதம் வடித்ததை இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து பாசுமதி ரைஸு, சீரக சம்பா அதை தான் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் என்ன ரைஸ் நீங்கள் செய்கிறீங்களோ சாப்பிட்றதுக்கு அதுலேயே நீங்கள் செய்யலாம். சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் வந்து பச்சரிசியில் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. எல்லாமே வந்து அவங்கவுங்களோட மனசு, அவங்களோட டேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக செய்யணும், வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணும், காலையில் நேரத்தில் அவசரத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை செய்யணும் அப்படின்றதான் நம்மளோட கான்செப்ட். அதனால் நீங்கள் இதுக்குன்னு தனியாக தேடி போகணுன்னா அவசியம் இல்லைங்க. உங்களால் வாங்க வைக்க முடிஞ்சது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதில் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்க நைட்டு, ஆனால் காலையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து கொண்டக்கடலைக்கு மட்டும் இல்லைங்க, எந்த பயர் ஊற வைக்கிற பயராக இருந்தாலும் சரி. சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பேக்கில் என்ன பயிர் ஊற வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பயிரை போட்டுட்டு இந்த சுடு தண்ணியை போட்டு ஹாட் பேக்கை மூடிடுங்க.
மூடிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்கள் டைமை பொறுத்து எவ்வளோ நேரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துட்டு குக்கரில் வேக வைக்கும்போது எப்பவும் ஒரு 4 விசில் கொடுத்தோன்னா கூட ஒரு 2 விசில் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களோட பயறு வந்து நல்லா வெந்துடும். குறிப்பாக கொண்டக்கடலைலாம் நல்லாவே வெந்துருங்க உங்களுக்கு. பச்சை பயிரெலாம் ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும், ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த மசாலாவில். இப்போ நான் இந்த மசாலா வந்து உங்களுக்கு நிறைய விதமாக பண்ணலான்னு சொன்னேன் நான். நீங்கள் வந்து இட்லிக்கு நடுவுலையும் நீங்கள் இந்த மசாலா வச்சு இட்லி வந்து பண்ணலாம். நீங்கள் இல்லை இதுவே வந்து ஒரு குருமாவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இந்த மசாலாவோட ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இது குருமா மாதிரி ஆயிரும். ஸோ இட்லி தோசைக்கும் நீங்கள் அதை வந்து தொட்டுக்கலாம். காலையில் ஒரு மசாலா செஞ்சுட்டு இந்த மாதிரி சாதம் கிளறிட்டு கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் அந்த மாதிரி குருமா பண்ணி மார்னிங் டிஃபன் இட்லிக்கு வச்சுக்கலாம். இல்லை சப்பாத்தி கூட அதை குருமா மாதிரி வச்சு நீங்கள் தொட்டுக்கலாம். பாருங்க நல்லா கலந்தாச்சு. இது நீங்கள் பச்சை மிளகாய் போடும்போது வேறு கலரில் இருக்கும். அதே மாதிரி முள்ளங்கி போடும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கும் உங்களுக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி முட்டைக்கோஸ்லாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்படி ஒரு சாதத்தில் பண்ணும்போது இதில் முட்டைக்கோஸ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா ஆரோக்கியமான ஒரு உணவு. நான் வந்து இது லஞ்சுக்கு மட்டும் இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் சேர்த்துன்னு சொன்னேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்லி ட்ரைமஸ்டரில் வந்து வாமிட்டிங் நிறையா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த முட்டைக்கோசு சாப்பிடும்போது அந்த வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, முட்டைக்கோஸ் கொஞ்சம் சாப்பிடும்போது சிலருக்கு வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இஞ்சி சேர்க்கும் போது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அடிபட்டு போயிடும் உங்களுக்கு. முட்டைக்கோஸ் சாறு வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட் வந்து நிறைய அவங்க உணவில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. அது தவிர முட்டைக்கோஸ் வந்து உடல் எடையை நிறையா குறைக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா உங்களுடைய சென்னா முட்டைக்கோஸ் புலாவ் தயார். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதை சிறுதானியத்தில் பண்ணலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக பண்ணலாங்க. ஆனால் சிறுதானியம் பண்ணும்போது 1 பார்ட் மீலாக ஒன்றா பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரியாக இருக்கும். அதே மாதிரி இதில் கொண்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி கிடைக்கும் போது அந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், சோயா பீன்ஸு சேர்த்துக்கலாம், பட்டர் பீன்ஸு சேர்த்துக்கலாம். ஸோ எந்த பயிரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பயிரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் இப்படி தான் பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அது நீங்கள் ஒவ்வொன்றும் மாற்றும் போது ஒவ்வொரு டேஸ்ட் வரும். ஸோ ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்த மாதிரி போர் அடிக்காது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சென்னா முட்டைக்கோஸ் புலாவ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் சென்னா புலாவை பார்த்தோம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸில் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து சீரக சம்பாவில் பண்ணலாம், பாசுமதி அரிசியில் பண்ணலாம், பச்சை அரிசியில் பண்ணலாம், சிறுதானியத்துலேயும் பண்ணலாம். சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா திணை, வரகு, சாமை, குதிரவாளி, பனிவரகு. குறிப்பாக பனிவரகில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து தனித்தனியாக மசாலாவும் தனியாகவும் சாதம் தனியாகவும் பண்ணியும் பண்ணுங்கள். இல்லை டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சிறுதானியம் பண்ணும்போது தண்ணி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
ஏன்னா இதில் தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி வரும், முட்டைக்கோஸ்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் செய்யலாம். தேங்காய் பால் ஒரு பங்கு, தண்ணி ஒரு பங்கு சேர்த்து நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பால் வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில், அந்த பாலும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அந்தந்த இதுக்கு தனித்தனியாக வித்தியாசப்படும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் சாறு எடுத்து இந்த மாதிரி சாதம் பண்ணும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆரஞ்சோட சுவையும் அதில் இறங்கும். அதுவும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். ஆரஞ்சு பழத்தை குக் பண்ணலாம், சமைக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து அந்த சாறு எடுத்து சமைக்கலாங்க. எல்லா பழங்களையும் நம்மளால் சமைக்க முடியாது, குறிப்பிட்ட பழங்கள் சமைக்க அந்த சாறு எடுத்து பண்ணும்போது ஆரஞ்சு பழம் எடுத்து பண்ணலாம், தர்பூசணி சாறு எடுத்து பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி மாதுளம்பழ சாறு எடுத்து பண்ணலாம். ஆனால் மாதுளம்பழமும் தர்பூசணியும் வந்து ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புலாவில் வந்து சேர்க்க முடியாது. ஒரு கேசரி அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்வீட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதுளம்பழமும் தர்பூசணி சாறும் சேர்த்துக்கலாம். இப்படி புலாவ் பண்ணும்போது ஆரஞ்சு பழ சாறு எடுத்து சேர்த்துக்கிட்டிங்களா அது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறீங்கன்னு தான் 1 pot மீலுன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது பெரிய வேலை கிடையாது, ரொம்ப சீக்கிரமாக டைரெக்டாக குக்கர்லேயுமே நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் குக்கரில் பண்ணும்போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 12, அது நீங்கள் போடுற அரிசியை பொறுத்து. சப்போஸ் பச்சரிசி பாசுமதி அரிசிலாம் போட்டிங்கன்னா 10 நிமிஷமே உங்களுக்கு தாராளமாக போதுங்க. ஒரு நார்மல் வேறு அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 12 நிமிஷம், 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த ப்ரெஷர்லேயே அது வேகும்போது அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்தும் நம்மளுக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரைஸில் கார்போஹைட்ரேட் நிறைய. ஸோ நம்மளுக்கு அன்றாட தேவை இவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம உணவில் இருக்குதுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 pot மீலை வந்து எப்படி ப்ரோட்டீனை வந்து நம்மளால் சேர்க்க முடியும் நீங்கள் நினைப்பீங்க. நம்ம ஒரு பருப்பு வச்சா தான் ப்ரோட்டீன் கிடைக்கணும், அப்படி இல்லைங்க. இந்த பயரை நம்ம சேர்க்கும்போது அந்த ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் சேர்க்குற காய்கறிகள், இந்த முட்டைக்கோஸோ கேரட்டோ பீட்ரூட்டோ முள்ளங்கியோ சேர்க்கும்போது அந்த மினரல் சத்து ஃபுல்லாக உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ அப்போ வந்து ஒரே சாப்பாட்டிலே உங்களுக்கு வந்து எல்லா வித சத்துக்களும் அடங்கின மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் தான் இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக தொட்டுக்கன்னு வச்சு கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஒரு சிப்ஸோ இல்லை ஏதாவது ஒரு துவையல், புதினா துவையலோ இல்லை கொத்தமல்லி துவையலோ கூட நீங்கள் வச்சு கொண்டு போகலாம். குறிப்பாக வந்து மத்தியானம் நம்மளால் வந்து தயிர் பச்சடி கொண்டு போக முடியாது, அது பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் வீட்டில் இருக்கும்போது தயிர் பச்சடி வச்சுக்கோங்க. எந்த தயிர் பச்சடினாலும் சரி, வெங்காய தயிர் பச்சடியோ இல்லை தக்காளியோ இல்லை வெள்ளரிக்காவோ அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் சாப்பிடும்போது பண்ணிக்கோங்க. கொண்டு போகிறதுக்கு வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் எக்காரம் கொண்டு தயிர் பச்சடி கொண்டு போகும்போது அதில் வந்து உப்பு போடாதீங்க. போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் உட்காந்து சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது நம்மளால் அப்படி செய்ய முடியாது. ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போனே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தயிர் பச்சடிலாம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். நீங்கள் முதலே உப்பு போட்டு கொண்டு போனீங்கன்னா தான் ரொம்ப தண்ணி விட்டு போயிடும், உங்களால் சாப்பிட முடியாது. பட் எந்த ஒரு சிப்ஸ் வச்சோ ஒரு அப்பளம் வச்சு கூட நீங்கள் இதை தாராளமாக சாப்பிட்லாங்க. ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீலு, லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாப்பாடு. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ரொம்ப ஏற்ற சாப்பாடு. குறிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும்போது அந்த வாந்தியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து முட்டைக்கோஸுக்கு நிறைய. அதனால் வந்து நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நிறைய முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டைக்கோஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்களும் முட்டைக்கோஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு மத்தியானத்துக்கு கொண்டு போகிற ஒரு லஞ்ச் பார்த்துருக்கோம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் சென்னா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயும் நெய்யும் சூடாக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சுக்கோங்க. தாளித்தோடனே வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பொடியாக நறுக்கின தக்காளி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடயே வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை அதோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு புதினா கொத்தமல்லி மேலே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தூவி நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா உங்களுடைய முட்டைக்கோஸ் சென்னா புலாவ் தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிஷ் பார்த்தோம் இல்லைங்களா, முட்டைக்கோஸ் சென்னா புலாவ்.
கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போங்க. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது ஆற வச்சுட்டு பேக் பண்ணி கொடுங்க. நீங்கள் மத்தியானம் சாப்பிட வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.